ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெட்னஸ்டே ஈவினிங் டைம் தான். ஈவினிங் டைம் இன்றைக்கி வாராகிக்கு பூஜை பண்ணியிருந்தேன். ஒரு 2-3 வீக்ஸாகவே பண்ண முடியல. இன்றைக்கி கொஞ்சம் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி அம்பாளை வழிபாடு பண்ணியே ஆகணுங்கிற ஒரு நோக்கத்தோடையே பண்ணேன். பொதுவாகவே இந்த அம்பாளை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த செய்வினை எதிரிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக வாராகி வழிபாடு பண்ணலாம். இன்றைக்கி நான் மஞ்சள் குங்குமம் பாலால் அபிஷேகம் பண்ணி தீபார்த்தனை பண்ண ரொம்பவே மனசுக்கு ரொம்பவே மன திருப்தியாக இருந்துச்சு. இப்போ நம்மளை ஊக்குவிக்கிறத விட நமக்கு ஊக்குவிக்க கூட நம்மளை ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை விட நமக்கு எதிரிகள் தான் அதிகமாகவே நமக்கு இருப்பாங்க. அப்படி எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி கொண்ட ஒரே தெய்வம் யாருன்னா வாராகி தான். நம்ம கூடவே தான் இருப்பாங்க எதிரிகளை, நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தாய்க்கு தெரியும். அம்பாளை வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது எதிரிகள் தொல்லைங்கிறது இருக்காது. செய்வினே அந்த போல் வீட்டுக்கு செய்தால் அதுவும் எடுப்படாது. இதோட அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு 3 தீபம் நான் எப்போதும் ஏற்றுவேன். 2 சைடு பார்த்தா பாவை விளக்கும், நடுப்புற எப்போதும் ஏற்றுற விளக்கும் ஏற்றுவேன். அப்படி இல்லைன்னா 3 அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு. இந்த மாதிரி மஞ்சளோ இல்லை மாவால் கோலம் போட்டு அந்த இடத்துல தீபம் வச்சு ஏற்றி வழிபாடு பண்ணலாம். எனக்கு நம்மளுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற ஒரு சிறப்பு வழிபாடு பார்த்தா தேங்காவை 2ஆக உடைச்சி அதில் எண்ணெயும் கொஞ்சமாக நெய் விட்டு திரி போட்டு அதில் ஏற்றும் போது நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது. நிச்சயமாக அந்த வேண்டுதல் கண்டிப்பாக அம்பாள் நிறைவேற்றுவாங்க. பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு தீபம் தூபம் ஆராத்தனை காட்டினேன். இன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வச்சு ஜலத்தோடு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். இதோட எனக்கு தெரிஞ்ச மந்திரங்களால் பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஜலத்தை கொண்டு போய் அம்பாளோட வாயில் வைக்கும் போது அழகாக அந்த தண்ணியை இழுத்தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க.